இப்போ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த ரோ இப்படி காலம் வந்து கேன்சல் ஆயிரும். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு இந்த இடத்துல ப்ளஸ் வரும் ஆக்சுவலாக. ஓகே, A33 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆக்சுவலாக அங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆனால் அங்கே ப்ளஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் A33 ஓகே, A33 வந்து இந்த இடம் ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு எப்படி கேன்சல் ஆகும்னா இப்படி கேன்சல் ஆகும். 1023 அதை எழுதியாச்சு. அடுத்து இப்படி டி மாதிரி கேன்சல் ஆகும். 20 -13 ஓகே, அதை எழுதியாச்சு. அடுத்து இப்படி 7 மாதிரி கேன்சல் ஆகும். 21 -12 எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் ரோ இப்படி கேன்சல் ஆகும். 1 -1 2 3 வரும். அடுத்து இப்படி ப்ளஸ் மாதிரி கேன்சல் ஆகிரும். நடுவில் உள்ளதும் இப்படி உள்ளதும் 1 -1 -1 3 அதையும் எழுதியாச்சு. அடுத்து வந்து நடு ரோவும் இப்படி கேன்சல் ஆகிரும். 1 1 -1 2 ஓகே, அதையும் எழுதியாச்சு. அடுத்து தேர்டும் ஃபஸ்ட்டும் கேன்சல் ஆகும். 1 -1 1 0 அதையும் எழுதியாச்சு. அடுத்து தேர்டும் செகண்டும் கேன்சல் ஆகும். 1 -1 2 0 ஓகே, அதையும் எழுதியாச்சு. அடுத்து தேர்டும் எழுதியாச்சு. தேர்டும் கேன்சல் ஆகும். 1 1 2 1 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகே, இதை வந்து எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 நடுவில் ஒரு மைனஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அதான் டிட்டர்மினன்ட் ஏ. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி, அதாவது வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 -0 பிரச்சனை கிடையாது. வெளியில் ப்ளஸ் இருக்குது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4, நடுவில் ஒரு மைனஸ் வரும். அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு -1 வரும். ஓகே, 4 + 1 5. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3, நடுவில் ஒரு மைனஸ் வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு -2 வரும். அப்போ 3 + 2 5. ஆனால் வெளியில் மைனஸ் இருக்கிறதெல்லாம் -5. ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளைனா 3, நடுவில் ஒரு மைனஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +1. அப்போ பிரச்சனை கிடையாது, 1 போட்டாச்சு. ஓகே, அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2, நடுவில் ஒரு மைனஸ் வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -1 +1 ஆயிரும். 2 + 1 என்னது 3, வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0, நடுவில் ஒரு மைனஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -1 வரும். அப்போ +1 மாறிவிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0, நடுவில் ஒரு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2, 0 + 2 வந்து 2, வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -2. ஓகே, இதை எல்லாத்தையும் அப்படியே எழுதணும். 3 -6 5 இதை வந்து இப்படி எழுதணும் ஹரிசாண்டலாக. 3 -6 5 -5 2 -3 1 -2 3 அதை எழுதிட்டு இதை வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகே, டிரான்ஸ்போஸ் எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்கள். 3 -6 5 இப்படி எழுதணும். அடுத்து -5 2 3 இப்படி எழுதணும். அடுத்து 1 -2 -1 இப்படி எழுதணும். இதுதான் வந்து அட்ஜியே. ஓகே.